எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. வெளிப்படையாக தாக்கிய தாவேகா தலைவர் விஜய். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்மள பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படிலாம் நிறைய விஷயம் மனசுக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாடே நமக்கு பிடிச்ச இடம் தான், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். தமிழ்நாட்டில் எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதானே ஒரு பிரைட்டான ஒரு சைனா இருக்கும். ஒரு ஒளியோட, ஒரு வெளிச்சத்தோட என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தீய சக்தி திமுக அரசு என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? கதை இப்படி போகுதா? வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. படித்துட்டாரு. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.